திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா பாரதிபுரம் பகுதியில் நெசவு தொழில் செய்து பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதன்கிழமை காலை 10 மணி நடைபெற இருக்கும் 2024 மக்களவைத் தேர்தலில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திலகபாமா அவர்கள் மாமலம் சின்னத்திற்கு போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வடை சுட்டும் தொழிலாளர்களுடன் வேலை செய்தும் விவசாய தோட்டத்திற்கு களை எடுத்தும் மருந்துகள் தெளித்தும் நாற்று நடவு செய்தும் காய்கறி வியாபாரம் செய்தும் பாறை இசைக்கலைஞர்களுடன் பறை இசைத்து நடனமாடியும் பூட்டு தொழிலாளர்களுடன் பூட்டு செய்தும் தினசரி பொதுமக்கள் மத்தியில் வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதையடுத்து திண்டுக்கல் நகர் பகுதிகளான வேடப்பட்டி, சந்தை ரோடு, மேட்டுப்பட்டி, பேகம்பூர், வெள்ளை விநாயகர் கோவில், செவரியார் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் பாரதிபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் திலகபாமா அப்பகுதியில் உள்ள நெசவு செய்யும் நெசவாளர்களுடன் நெசவு தொழில் செய்து நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் இது குறித்து வேட்பாளர் திலகபாமா கூறுகையில், பாரதிபுரம் பகுதியில் நெசவாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தேன். மூலப்பொருள் விலைவாசி உயர்வு, அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கான கூலி மிக மிக குறைவு, பவர் ஹேண்ட்லூம்லாம் வந்துட்டனால கைத்தறிக்கான தேவைகள் மிக குறைஞ்சிட்டே போய்டுது. இது கைத்தறி பொருளுக்கான விலை கூடுறதுனால வியாபாரம் குறைஞ்சி போயிடுது. இவருடைய பொருளை சந்தைப்படுத்துவதற்கான இடமும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமானது நெசவு பூங்கா. இவர்களுடைய மூலப்பொருள் இவர்களுக்கு மானிய விலையில் கிடைக்க வேண்டும். இவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் சந்தைப்படுத்துவதற்கான இல்லது அரசு நெல்லை கொள்முதல் செய்வது போல கைத்தறி புடவைகளை விலை நிர்ணயம் செய்து நெசவாளர்களுக்கான அடிப்படையான அவர்கள் உற்பத்தி செலவு லாபம் இது ரெண்டும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். உண்மையில் கைத்தறி சேலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எங்கள் கடைகளுக்கு வந்த பிறகு விலை கூட, ஆனால் நெசவாளிக்கு இது கிடைக்கல. இதை சரி செய்வது எனது முக்கியமான நோக்கம். அதற்கான இந்த நெசவு பூங்கா அதை முக்கியமான பங்காற்றும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் முதலாவதாக நெசவு பூங்கா அமைப்பதற்கான எல்லா களங்களையும் உருவாக்குவோம். நன்றி. நீங்கள் இப்போ போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு இடங்கள்லையும் காய்கறி விற்கிறீங்க, அந்தந்த தொழில் செய்கிறவங்க கூட இணைந்து பண்ணுறீங்க. அவங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ கூட இவங்க எங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. பிரச்சனைகளை நமக்கு மனுவாக எழுதி கொடுக்குற போது உணர்றதுக்கும் களத்தில் இருந்து அந்த பணியை ஒன்றும் இல்லைங்க. நெசவாள உள்ளே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கட்டை போட்டு பாருங்கள், முடியலை. அப்போ அவங்க நாள் பூரா கையும் காலையும் ஆட்டி பிழைச்சிட்ருக்கிறாங்க. அதோட வலி வேதனை கொஞ்சம் உணர்கிற போது இதற்கு தீர்வுகளை கொடுப்பதற்கான உத்வேகம் எனக்கு இன்னும் கூடுதலாகும் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் மக்களோடு நிற்கிறேன். மக்கள் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க.